Test number 11 பாருங்க. Fill in the blanks of the following passage with the words given in the box. There is one extra word. அப்ப இந்த பந்தியில இடைவெளிகள் தரப்பட்டிருக்குது. 1 தொடக்கம் 14 வரை இடைவெளிகள் இருக்கின்றன. அந்த இடைவெளிகளுக்கு பொருத்தமான சரியான சொற்கள் வந்து இந்த பெட்டிக்குள்ள தரப்பட்டிருக்குது. அந்த சொற்கள்ல இருந்து நீங்க சரியான சொல்லை தெரிவு செஞ்சு இந்த இடைவெளிகளுக்கு போட போறீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் மேலதிகமான சொல் ஒன்று இருக்குதான். அப்ப தரப்பட்ட வேர்ட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. ரெகுலர்லின வளமையாக, டிசீசஸ்னா நோய்கள், ஹெல்த்தின் ஆரோக்கியமாக, ரைட்னா எழுது, ஸ்லீப்னா தூங்கும், டயட்னா உங்களுக்கு தெரியும் சாப்பாடு சம்மந்தப்பட்டது இல்லையா. டாக்டர் வைத்தியர், பீஸ்ஃபுல்னா அமைதியான, ஹெல்த்னால் ஆரோக்கியம், ஸ்டேனா தங்குறது, ஹேண்ட்ஸ்னா கைகள், வாட்டர்னா நீர், கிளீன் என்றால் தூய்மையான, ஜங்க்னா உங்களுக்கு தெரியும் ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி, எனர்ஜின்னா ஆற்றல் சக்தி. பாருங்க, எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ குட் ஹேபிட்ஸ் டு ஹெல்த்தி. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஸ்டே ஹெல்த்தி வரும் இல்லையா? சரியா? ஸ்டே ஹெல்த்தி வரப்போகுது. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஈட் என்ன ஃபுட், எவ்வாறான ஃபுட் நாங்கள் ஈட் பண்ணணும்? ஹெல்த்தி ஃபுட். என்ன ஹெல்த்தி ஃபுட்? அப்ப ஹெல்த்தி ஃபுட் எங்க இருக்குது? ஹெல்த்தின்னு இந்த இருக்கு, ஹெல்த்தி ஃபுட். அடுத்து பாருங்க, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். நாங்க முதல்ல வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். எவ்வாறான ஆரோக்கியமான உணவுகள்? சச்சேஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், பழங்களும் காய்கறிகளும். ட்ரிங்கிங் பிளண்டி ஆஃப், அப்ப ட்ரிங்குக்கும் பிளண்டி ஆஃப் சம்பந்தப்படுறது வாட்டர். எந்த இடத்துல இருந்தா இருக்கு? ட்ரிங்கிங் பிளண்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாடி. அப்ப எங்களோட உடம்புக்கு நிறைய தண்ணீர் குடிப்பதும் அவசியமானது. பீப்புள் should exercise. அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்? ரெகுலரியாக. சரியா? இருக்குதா அந்த வேர்ட்ஸ்? இந்த இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். என்னை பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு அப்படி பண்றது இல்லை. தொடர்ந்து ஒரு குறித்த இடைவெளிகள்ல நாங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும்? டு கீப் தேர் பாடிஸ். அப்ப மக்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்களோட பாடியை ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங். சரியா? ஃபிட்டாகவும் வலிமையாகவும் வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் செய்யணும். குட் ஹெல்ப்ஸ் அஸ். பாருங்க, 5வதுக்கு மே ரிமைன் ஆக்டிவ் த்ரூ த டே. இதுல எது பொருந்தும்? டயட் பொருந்தும் இல்லையா? குட் டயட். எஸ் சார். குட் டயட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரிமைன் ஆக்டிவ் த்ரூ அவுட் த டே. அப்ப நல்ல ஒரு டயட் சாப்பிட்டோம் என்று சொன்னால், ஒரு பேலன்ஸ் டயட்டை சாப்பிட்டு வந்தால் சகல பூசணைகளும் அடங்கிய ஒரு உணவு எடுக்கிறது அந்த த்ரூ அவுட் த டே, நாள் முழுவதும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சரியா எங்களுக்கு உதவும். வி மஸ்ட் ஆல்சோ கெட் இனஃப் எவ்ரி நைட். அப்ப நைட் இனஃப் ஸ்லீப் வரும். என்ன இருக்குதா அந்த ஆன்சர்? ஸ்லீப். எஸ் சார். எவ்ரி நைட், ஒவ்வொரு இரவும் போதுமான அளவு நாங்க தூங்கவும் வேண்டும். மேக்ஸிமம் 8 hours, மினிமம் 6 hours. சரி. கிளென்லினஸ் இஸ் another important habit because it prevents. அப்ப தூய்மையா இருக்கிறதும் ஆக முக்கியமான அடுத்ததொரு பழக்க வழக்கம். because it prevents, அது எதை தடுக்குன்னு சொன்னா நோய்களை தடுக்கும். என்ன? எஸ். ஓகே. அது துப்புரவாய்க்கிறது நோய்களை தடுக்கும். அந்த வேர்ட்ஸ் இருக்குதா? டிசீஸ்ன்னு சொல்லி இங்க பார்த்தோம், இந்த இருக்குது இல்லையா? டிசீசஸ். அப்ப அது நோய்களை தடுக்கும். அடுத்த பாருங்க, children should wash hands இருக்குதா? ஹேண்ட்ஸ் இல்லையா? ஓகே. அவங்களோட கைகளை கழுவணும். ஹேண்ட்ஸ் எப்ப? பிஃபோர் மீல், சாப்பாட்டுக்கு முந்தியும், அண்ட் ஆஃப்டர் பிளேயிங். சாப்பாட்டுக்கு முந்தியும் கைகளை கழுவணும். இதே தவிர சின்ன பிள்ளைகள் நிறைய மண்ணெல்லாம் விளையாடுவாங்க. எனவே விளையாடி முடிஞ்ச உடனே முடிஞ்ச பிறகும் நாங்க கைகளை கழுவிக்கொள்ளணும். சரி. அடுத்தது பாருங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் டூ மச். அப்ப நிறைய எதை நாங்க எடுக்கக்கூடாது? உங்களுக்கு தெரியும், ஜங்க் ஃபுட். எஸ், ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. அப்ப நாங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட், முக்கியமானது தவிர்க்கணும். டூ மச் ஜங்க் ஃபுட். ஒன்ஸ் இன் அ வைல், எப்பயாவது ஒருக்கா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதுவும் தவிர்த்து கொள்வது நல்லது. பட் அடிக்கடி எடுத்துக்கொள்றதை கட்டாயமா தவிர்த்தே ஆகணும். நிறைய எடுத்துக்கொள்றதையும் தவிர்த்துக் கொள்ளணும். சரியா?
அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ், இனிப்பான பானங்களையும் தவிர்த்துக் கொள்ளணும். நிறைய இனிப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். யங் ஏஜ்ல நிறைய சாப்பிடலாம், பட் ஒரு 30+ ஆகிற பொழுது அவருக்கு டயபிட்டிஸ் வந்துடும், நீரிழிவு நோய் வந்துடும். நீரிழிவு வந்தால் மற்ற பிரச்சனைலாம் வரும், வேறு வேறு பிரச்சனைகள், கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் அது போகலாம், இன்சுலின் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு போகலாம். எனவே நீரிழிவு வராம பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னா நாங்கள் எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதையும் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றதையும் செயற்கையான இனிப்பு உணவுகளை தவிர்த்து கொள்வதும் ஆக முக்கியமானது. அடுத்து பாருங்க, விசிட்டிங் ஃபார் ரெகுலர் செக்அப்ஸ். அப்ப விசிட்டிங் டாக்டர் இல்லையா, விசிட்டிங் டாக்டர்ஸ் ஃபார் ரெகுலர் செக்அப். அப்ப டாக்டர்ஸ் நாங்க வந்து இருக்குது அந்த வேர்ட்ஸ் இந்த இருக்குது இல்லையா. ஓகே, Yes. விசிட்டிங் அ டாக்டர் ஃபார் ரெகுலர் செக்அப்ஸ் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு ஸ்டே ஹெல்த்தி. அப்ப ஒரு டாக்டர்கிட்ட ரெகுலரா நாங்க போய் செக்அப் பண்றது நாங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. என்ன சொன்னா வரக்கூடிய நோய்களை நாங்க முன்னாடியே தடுத்து கொள்ளலாம். ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்லைட் ஆர் குட், ஆல்சோ குட் ஃபார் அவர் ஹெல்த். என்ன இருக்குதா? Health. எஸ். Yes. அப்ப ஃப்ரெஷ் ஏரும் தூய்மையான ஏரும் நல்ல சன்லைட்டும், அப்ப விட்டமின் டி குறைபாடெல்லாம் வராது, எங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அப்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த். சரிதானே? அப்ப ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்லைட் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த். பீப்புள் ஷுட் கீப் தியர் சரௌண்டிங். அப்ப எங்களோட சரௌண்டிங்கை நாங்க எப்படி வச்சுக்கொள்ளணும்? கிளீனா இல்லையா? எஸ், நாங்க எங்களோட சரௌண்டிங்கை கிளீனா வச்சுக் கொள்ளணும். அண்ட் டைடி, நல்ல நீட்டாகவும் வச்சுக்கொள்ளணும், சூப்பராகவும் நல்ல உரியதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அலங்கோலமா இருக்கக்கூடாது. சரி, a healthy person usually feels happy and full of எப்படி இருக்கும்? எனர்ஜி. ரைட், அந்த ஆன்சர் இருக்குதா? எனர்ஜின்னு சொல்லி போட்டு இருந்தா இருக்குது இல்லையா கடைசியில. ரொம்ப எனர்ஜியா இருக்கணும். சரி, therefore everyone should follow the habits to enjoy a long and சொல்லுங்க அப்போ எனர்ஜி இருக்குது. ரெண்டு ஆன்சர்ல ஒன்று இருக்கு இல்லையா? எஸ், எனர்ஜி அண்ட் பீஸ்ஃபுல். என்ன பீஸ்ஃபுல் லைஃப். அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா should follow these habits. அப்ப everyone should follow these habits to enjoy a long and peaceful life. அப்போ ஒரு நீண்ட லைஃப் இருக்கும், அதே நேரம் பீஸ்ஃபுல், ரொம்ப அமைதியான, தொந்தரவு இல்லாத, நோய் இல்லாத, கஷ்டம் இல்லாத லைஃப் இருக்கணும். சரி, அப்ப எஞ்சி இருக்கிற சொல் நாங்க யூஸ் பண்ண அது வந்து கிளீனும் யூஸ் பண்ணிட்டோம், ரைட்டுங்கிறது தேவையில்லாத சொல் இந்த இடத்துல. விளைஞ்சதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே.